தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ திமுகவில் நிறைய மாற்றங்கள் பண்ண போகிறாங்க. குறிப்பாக 75 வயது நிரம்பியவர்களை அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் நீக்கிட்டு புதியவர்களை இளம் தலைமுறையினர் கொண்டு வர்றதுக்கான ஒரு அடிப்படையான கட்டமைப்பு வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. இது உண்மையிலேயே திமுகவை நிலை நிறுத்துமா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு திமுக. எப்படி பெரிய தோல்வினா, அவங்க 2.0 லோடிங் டிராவிடியன் மாடல்லாம் சொன்னாங்க. நிறைய அமைச்சர் பெருமக்கள்கிட்ட அப்போ நான் பத்திரிகையில் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்போம். அப்புறம் நம்ம இதை நேயர்களுக்கு பேசுகிறதுக்குலாம் கேட்கும். நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் சார். உண்மையிலே நம்புறீங்களா? இல்லை, நீங்கள் வேணால் பாருங்கள். அதேமாரி அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள்கிட்ட இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கும். 100% எடப்பாடி இந்த வாட்டி வராரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டமே வர்றதில்ல, தெரியுங்களா? இபிஎஸ் போகிறேன்னா கூட்டம் வருது, கிராமத்துலலாம் ஜனங்க பார்க்குறாங்க. இப்படி நம்பி விஜய் அவர்களோட அந்த கணக்கை கணக்கு போட தப்பிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒரு பொது எதிரியை பார்க்காமல் விட்டுட்டாங்க. ஒருத்தர் பொது எதிரியை கண்டுக்காமல் விடுறாரு, ஐயா ஸ்டாலின். ஒருத்தர் பொது எதிரியை இவர் தான் நம்ம கட்சியை பிரிக்க போகிற எதிரி அப்படின்னு பார்க்காம நட்பு பாராட்ட முயற்சி பண்ணுறாரு. ஸோ நட்பால் ஒருத்தர் நாசமாக போகிறாரு, ஒருத்தர் ஒரு 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 கண்ணியமான இடத்துல இருந்து அவர் நாசமாக போகிறாங்க. அதாவது நாசமானா கட்சிகள், அந்த கட்சிகள் தோற்று போகுது. திராவிட கட்சிகள் திமுக அதிமுக 50 வருஷத்தில் எதனா ஒன்று ஜெயிச்சிரும். ரெண்டுமே ஒரு கட்சிக்கிட்ட தோற்ற வரலாறு கிடையாது. அப்படி இருக்கும்போது ரெண்டு கட்சியும் புதுசாக வந்த தாவேக்காக்கு மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு கட்சி வெறும் முழு நேரம் திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு ரெண்டு விஷயம் அழகாக பண்ணியிருக்கிறாங்க தாவேக்கா. ஒன்று திமுக எதிர்ப்பு, இன்னொன்று அதிமுக சரியாக பண்ணாது, நாங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் பேர் சொல்கிறது. இதை பண்ணோன்னா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது திமுக தங்களோட தப்புகளை சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அதனுடைய ஒரு அங்கமாக வயதானவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மாவட்ட செயலர்லாம் மாற்றணும், அப்படி இளம் ரத்தம் பாய்ச்சணுன்றது இது ஒரு நல்ல முடிவு. அது எந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். இன்னொன்று, பட்டியலின மக்களுக்கு நிறைய போதிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பட்டியலின தலைவர்கள் அந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டியில் ஒவ்வொரு லீடர்ஸ் மாதிரி உருவாகும். அதாவது அவங்க கம்யூனிட்டி லீடராக இருக்க மாட்டாங்க, அந்த ஊரில் பெரிய மனிதர்களாக மாறுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவகங்கை எடுத்திங்கன்னா பெரிய கருப்பன், அப்புறம் ராஜகண்ணப்பன். அவங்க பார்த்திங்கன்னா யாதவ ஓட்ஸ் மத்தியில் அவங்க ஒரு பெரிய ஆட்களாக வந்துட்டாங்க. இதே அதிமுக பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ராஜகண்ணப்பன் இங்கே இருந்தார், ஆனால் அதுக்கப்புறமா இல்லை. இப்போது யாதவ சமுதாய மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆளுமை இல்லைன்னு. இப்போது இது சாதி ரீதியாக பார்க்குறத விட சிவகங்கை, திருப்பத்தூர், உங்களுக்கு ராமநாதபுரம் அந்த சைடுன்னும் போது பார்த்திங்கன்னா அதிகமான ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அந்த கஷ்டப்பட்டு இடையில் இருக்கக்கூடிய மக்கள், பாடுபடுறவங்க, அவங்க அந்த ஒரு இது சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த சைடு நீங்கள் நாடார் பெல்ட் எடுத்திங்கன்னா கனிமொழி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர். அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்ட்ராங்கான ஒரு நாடார். அதுக்கப்புறம் நாடார் கிறிஸ்டின் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இவர் அப்பாவு ஒரு பீரியடில் இருந்தாங்க. அப்போது இவங்களுக்கெல்லாமே வயசாகுது. அப்போ அடுத்த தலைமுறையை கொண்டு வரணுன்ற மாதிரி இப்போது இதெல்லாம் திராவிட கட்சிகள் பார்த்து அதை ரீவேம் பண்ணும். இப்போது சிறுபான்மையினர் எடுத்திங்கன்னா ஐயா மஸ்தான் இருந்தாங்க திமுகவில், அப்புறம் ஐயா நாசர் இருந்தாங்க ஆவடியில். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேர், ரகுமான் கான் ஒரு காலத்தில் இருந்தார். இப்போ ரகுமான் கான் பிறகு அவரோட மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, பட் அவரால் வெற்றி பெற முடியல. அப்போ அடுத்த தலைமுறையை சிறுபான்மையினர் மத்தியிலையோ பட்டியலின மக்கள்லையோ இல்லை ஒரு சமுதாயத்தில் ஆள் இல்லை அப்படின்னா அதை அவங்க பண்ணணும். அது மாதிரி இப்போது ஒரு சிலர் இந்த சமுதாயத்தை தாண்டி இருப்பாங்க. அப்போ ஈவாவேல் எடுத்திங்கன்னா அவரை ஒரு சமுதாய அரசியலுக்குள்ளே அவர் சுருக்க முடியாது. அவர் அந்த அந்த இடத்துக்கு உண்டான ஒரு அரசியல். அப்போது திமுகவில் இந்த மாதிரி கலைஞர் அவர்கள் பீரியடில் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணாங்க. ஓரளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் பண்ணாங்க. பட் அது அந்த சிஸ்டம் இப்போ இன்றைக்கி போயிடுச்சு. அப்போது சமூக நீதி, சாதிய ரீதி, அதுக்கப்புறம் அந்த உள்ளூர் பிரச்சனைக்கு உண்டான பிரச்சனை பேசக்கூடியவங்க, இளமையான இருக்கக்கூடியவங்கன்ற மாதிரி அந்த ஒரு கணக்கு போட்டு எடுத்துகிட்டு வரும். இதை அதிமுக எடுத்திங்கன்னா இந்த சாதிய ரீதியாக இருக்கிறவங்க போய் சீட்டு கேட்பாங்க. ஒரு சில நேரத்தில் உதாரணத்துக்கு இந்த விஸ்வகர்மா அமைப்புலேருந்துலாம் போய் சீட்டு கேட்கும்போது, ஆசாரியிலேருந்து கேட்கும்போது, இல்லைங்க எங்கள் கட்சியிலே அதுக்கெலாம் ஆள் இருக்காங்க, எங்களுக்கு கு. சீனிவாசன் சொல்லிட்டு பூங்காநகரில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், அவர் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அவருக்கு பழக்கம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜன்
செல்லப்பா புத்தவரும் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை அதிகமாக சேர்ந்தவங்க, முக்குளத்தூர்னா அவர் ஒரு பேசுமுகமாக இருக்கும். அதேமாதிரி ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா இவர் இந்த ஆசாரி சமூகத்துக்கு அந்த மாதிரி அந்த சமுதாயத்திலும் இருப்பாங்க, அந்த அந்த இடத்துக்கு உண்டான அரசியலும் பேசுவாங்க. இல்லை, இது ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஜாதியவாத அரசியலாக பார்க்குறதா, இல்லைன்னா வந்து அந்த சமூக மக்களுக்கான பிரதிநிதியாக பார்க்குறதா? அதிமுக திமுக ரெண்டுலேயுமே இல்லைங்க, அது வந்து எப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அதை வந்து நம்ம சாதிய கட்சியாகவும் பார்க்கலாம், அந்த சாதிக்கு உண்டான தேவைகளை கேட்குற ஒரு கட்சியாகவும் பார்க்கலாம். அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் அதை ஒரு சாதிய கட்சியாகவும் பார்க்கலாம், இல்லை ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கோட நியாயமான விஷயங்களை கேட்குற ஒரு கட்சியாகவும் பார்க்கலாம். ஸோ நம்ம அதை எந்த பார்வையில் எப்படி பார்க்குறோம் அது ஒன்று. ரெண்டாவது, சாதிய கட்சி இல்லை சாதி அடையாளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற சாதியை நீங்கள் தரக்குறைவாக பேசுகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னா அது உங்களோட அழிவு. சாதி ரீதியாக வந்து அதை யாரையும் பாதிக்காமல் அதை வந்து நீங்கள் அந்த 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 சாதி மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு உண்டான அரசியல் சாதியோட அடையாளமாக மாறும். இப்போ உதாரணத்துக்கு வட தமிழ்நாட்டில் வன்னியர் அரசியல் தான் எடுபடும். இப்போ இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் சேர்ந்தது வந்து அந்த 2 பேருக்கும் அது லாபமாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு சேலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த அலையிலையுமே வந்து சேலம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கு. இந்த அலையிலையுமே பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கடலூர் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ வட தமிழ்நாட்டில் இந்த கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதிமுக ஜெயிக்கிறது. அதாவது திருவள்ளூர்லேயும் வந்து சென்னையிலையும் காஞ்சிபுரம் கூட தப்பிச்சிச்சு. பேயடி வாங்குது அதிமுக, பயங்கரமான தோல்வி, திருப்பி 2வது வாட்டி தோல்வி. போன முறையும் தோல்வி சென்னையில் மொத்தமாக, இந்த வாட்டியும் தோல்வி சென்னையில். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு காஞ்சிபுரம் வரும்போது தான் கொஞ்சம் இடத்துல ஜெயிக்கிறாங்க. அப்போது வன்னிய சமுதாய ஓட்டுகள் இருக்குது, அதிமுக அங்கே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ராஜசேகரன்ற போன்றவர் ஜெயிக்கிறாங்க, மரகதம் குமரவேல் ஜெயிக்கிறாங்க. அப்படி வரும். அதை தாண்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபார்மன்ஸ் ஏறி சேலம் வழியாக அது போகுது. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூரில் சாதி அடையாளத்தோடு தான் அவங்க பேசிக்கிட்டாங்க. எடப்பாடியார் வந்து கொங்குக்கு வந்து அவர் வந்து கவுண்டருங்க, அப்படியே ஓட்டு போடுவாங்க கொள்ளுவாங்க. பார்த்தா ஈரோடுலேருந்து அடி, ஈரோட்டில் பாதி அடி, கோயம்புத்தூர் பூரா அடி. ஒன்றுமே போன வாட்டி பண்ண மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸே கிடையாது. அப்போது சம்டைம்ஸ் சாதி வந்து ஒரு இடத்துல வேலை செய்யும், ஒரு இடத்துல வந்து காலி ஆகிடும். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நகரமயம் ஆக்குதல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பயங்கரமான அடி. யாருக்கு? திராவிட கட்சிகளுக்கு. உதாரணம் சென்னை, திருவள்ளூர் நகரமயம் அதிகம், கோயம்புத்தூர் நகரமயம் அதிகம், மதுரை அது மாநகராட்சி நகரம் தான், அப்போவே நகரம் மதுரை. அப்போது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், மதுரையில் உங்களுக்கு வந்து ஐயா மூர்த்தி தூக்குறாங்க, ராஜன் செல்லப்பா தூக்குறாரு, ஆர்பி உதயகுமார் தூக்குறாரு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தூக்குறாரு, எல்லாருமே பெரிய ஆட்கள். ஆனால் மதுரையில் வந்து யாருன்னே தெரியாது. அப்போ தான் போய் நிற்கிறாங்க. ஐயா முஸ்தபா சார்லாம் வந்து அவரையாச்சும் கொஞ்சம் பேருக்கு தெரியும், போய் நிற்கிறாரு, ஜெயிச்சிட்டார். அவரே நினச்சிருக்க மாட்டார் முஸ்தபா சார், ஆனால் நல்ல மனிதர், பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போது இது எங்கே போகுதுன்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து ரீவேம்ப் பண்ணணும். இப்போ திமுக அந்த முயற்சி இருக்குது இல்லைங்களா, அப்போ இளம் ரத்தத்தை நீங்கள் கொண்டு வந்து, ஏன்னா இந்த சிஸ்டம் வேலை செய்யலை, அப்போ அதை மாற்றணுன்றது ஒரு நல்ல முடிவு, முயற்சி. அவங்க குறிப்பாக வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேரை வந்து இளைஞர்களை இது பண்ணணும். பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு சில பேர் மாவட்ட செயலராக ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அந்த கட்சிக்கு நல்லது. ஏன்னா விசிகா வந்து இப்போ தாவேக்காவோடு இருக்குது, நீங்கள் வந்து மீட்டெடுக்கணும், அந்த சமுதாய மக்களை வந்து திருப்பி இது பண்ணணும். இப்போ தாவேக்காக்கே வந்து பார்த்திங்கன்னா விசிகா வந்து ஒரு கேட்ச். ஆனால் விசிகா வந்து இப்போ தாவேக்கா விட்டு பிரியுது கொள்ளுதுன்னாமே ஆல்ரெடி நிறைய பேர் ஐயா ஆது ஒன்று சொல்லிடுவோம், அண்ணன் ஆல்ரெடி நிறைய பேர் விட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, எங்ககிட்ட தான் 4 பேர் 20 பேர் தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கங்கன்ற மாதிரி அன்பாக மிரட்டல் தோரணெல்லாம் விட்டார். அதனால் சரி எதுக்கு பஞ்சாயத்துன்ற மாதிரி இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதனால் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. இதை எப்படி அவங்க அடையாளம் கண்டு போட போகிறாங்கன்றது பார்க்கணும். ஒரு சுணக்கம் இருக்கா திமுகவில்? இங்கே ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுல, மக்கள் பிரச்சனைகளில் ரொம்ப வலுவாக குரல் கொடுக்கறதுல பழைய ஒரு பார்வை இல்லையா? இல்லை, சுணக்கம்ன்றது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வார்த்தை. கொஞ்சம் பயம் இருக்குது. தாவேக்காவை எதிர்க்கிறதுல பயம் இருக்குது. இந்த பயம் ஏன் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கருத்து சொன்னதுக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளை பின்ன கேஸு விசாரணை லஞ்சம் ஊழல்னு எடுத்தாங்கன்னா நம்மளை என்னெல்லாம் செய்வாங்களோ அப்படின்னு ஒரு இருக்குது. இது எப்போ யோசிக்கணும்னா, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது.
உங்களுக்கு பயம் இல்லைன்னா தைரியமாக அடித்து பேசுவீங்க. இப்போ பரந்தாமன் ஒன் டைம் எம்எல்ஏ, பரந்தாமனால் பறந்து பேச முடியுது, நல்லா கேள்வி கேட்க முடியுது, தைரியமாக பேச முடியுது இல்லையா? சின்ன சின்ன பேச்சாளர்கள், அதாவது இளம் வயது பேச்சாளர்கள், சையத் ஹஃபீஸு, யாழினி, சகோதரி மதிவதினி, அப்புறம் அறிவானந்தம், இவங்கெல்லாம் வந்து திமுக பேச்சாளர்கள். இந்த இளம் வயசு பயம் தெரியாதுன்னுவாங்க. இப்போ இவங்க பேசக்கூடிய அந்த தன்மை, இவங்க கூடிய அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தை, அந்த சரத்துகள், அந்த பிரச்சனை கட்சியில் இருக்கிற நிறைய மூத்தவர்கள்கிட்ட இல்லை. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது பேரவையில் அதிமுக ஒரு சிலர் கேள்வியை எழுப்பும்போது, இல்லை ஒரு சில பிரச்சனையை கொடுக்கும்போது, அப்போ எப்படி பாஞ்சு வந்தீங்க? அதே பாய்ச்சல் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லையே. அன்னைக்கு கட்சியினுடைய தலைவர் அவைக்குள்ள ஐயா ஸ்டாலின், இன்னைக்கு அவைக்குள்ள கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அப்போ கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபொழுது நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஆட்கள் அப்படின்ற மாதிரி காட்டினீங்க. இந்த ஃபோன் பண்ணுறது, மிரட்டுற மாதிரி பேசுறது, உருட்டுற மாதிரி பேசுறது, நிகழ்ச்சி நிறைய போடுறது, அந்த தோரணெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த தோரணெல்லாம் எங்கே போச்சு? இதே தவிர ஐயா மதுரையில் அழகிரி பண்ணார். அதாவது ஆட்சியில் கலைஞர் இருந்த பொழுது அஞ்சா நெஞ்சன் ஆனா அது ஆட்சி போனவுடனே காட்சியே இல்லை, அப்படியே லீவ் விட்டாச்சு. அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான், சகோதரர் அவர் உடன் பிறந்தவர் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் இல்லை என்னை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, தளபதி இருந்தாங்க, மன்னன் இருந்தாங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்ணுங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க என்னென்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திமுககாரங்க நிறைய தப்புனாங்க. இன்னொன்று, திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களோட பிள்ளைகள் நிறைய பேர் தாவேக்காலே போய் சேர்ந்துட்டாங்க. நிறைய பேர், ஒரு சிலர் தாவேக்காவோட நட்பு பாராட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்திலே அவர் எங்கள் மாப்பிள்ளை, அவர் எங்கள் சொந்தம் தம்பி, அப்படி தானே அவங்க பேசுகிறாங்க. அதனால் வந்து அது வந்து ரொம்ப இந்த பழைய திமுக வந்து இந்த 2 கூட்டத்தொடரெலாம் நான் பார்க்கல. அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயா எஸ்பி வேலுமணி போன்றவர்கள், ஐயா சிவி சண்முகம் போன்றவர்களோட அந்த மனமாற்றம், தாவேக்கா மீது ஒரு நெருக்கம், தாவேக்கா மீது ஒரு பாசம், ஓட்டையே மாற்றி போட்டாங்க. அப்புறம் லீமா ரோஸ் போன்றவர்கள், கட்சி தான் ரெட்டலை, ஆனால் மனசு சிந்தனை எல்லாமே விசில் மேலே தான் இருக்குது. அவர் ஒரே கும்பல், அவங்க லாட்ரி நிறுவனத்தை சார்ந்த கும்பல் எல்லாம் ஒன்று போல் சிந்திக்கிறாங்க. அதனால் அதிமுகவுக்கு இந்த பிரச்சனை, திமுகவுக்கு ஆட்சியில் இருந்த பிரச்சனை. ஓபிஎஸ் இப்போ கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாரு, ஏன் கொஞ்சம் ரொம்ப நாள் அமைச்சராக இல்லை, ரொம்ப நாள் லாஸ்ட் 5 வருஷமாக அமைச்சராக இல்லை. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் எதனா விமர்சனம் பண்ணவங்களா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலெல்லாம் தேடணும். அதுதான் இங்கே சிக்கல். அதனால் சட்டமன்றத்தில் போதிய அளவுக்கு வாதங்களோ, இல்லை ஒரு எதிர்மறையான கருத்துக்களோ, இல்லை வந்து ஒரு எதிர்கட்சியாக வந்து இன்னும் சட்டமன்றம் இல்லை, எதிர்த்தையுமே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் கைதுக்கு பின்னாடி மறுநாள் சட்டமன்றம் வந்து ஒன்றும் பெரிய ஆர்ப்பரிப்போ இல்லை பெரிய விஷயங்கள் அப்படி சாதாரணமாக தானே போச்சு. இது எல்லாம் சேர்ந்து இப்போ சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற ஒரு காட்சி கூடத்துக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு. வாயா போயான்னு பேசுறது, விஷயங்களை மடைமாற்றுறது, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறது இல்லை. இப்போ பரந்தூர் விமான நிலையம் பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் வேற விஷயங்களுக்கு தாவி போகிறாங்க. எப்படி வந்து எதிர்கட்சியை வந்து அடித்து இது பண்ணுறது, இந்த மாதிரியே போயிட்டுருக்கேன். இல்லை, அதாவது என்னோட சக்திக்கு நான் ஆட்டம் ஆடணும் அப்படின்னும் போது தாவேக்காவோட சக்தி என்பது அந்த பஞ்சு டைலாக், அந்த ரீல்ஸு, அந்த இன்ஸ்டாவில் வீடியோ போடுறது. நாங்கள்லாம் ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் தளபதியோட ஒரு பார்வைக்காக கட்டுப்பட்டுருக்குறோம், நாங்கள்லாம் எந்திரிச்சோன்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறது தான் ஏதோ தெருமுனையில் சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்ரூமில் போய் இருந்தார் அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து, அதை அதை வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறேன், அவர் பேசுகிறதுலாம் அருவருப்பாக இருக்குது. அந்த மாதிரி பேசுறது. அதுக்கப்புறமா வந்து 800-900 கோடி அந்த மாதிரி 800 கோடி கொடுத்தாங்க அப்படின்னு இப்போ பாருங்கள், அவங்கள பற்றி யோசிக்கும்போது எனக்குமே நம்பரு செதப்புது. 1,100,000 கோடி, 1 லட்சம் அதாவது அப்படி போகுது. அப்புறம் 48,000, அது வேணாம் விடுங்க, இருக்கிறத மறந்து போயிடும் பொழுது. அதாவது இதே காலகட்டத்தில் 2G கேஸ் வந்துச்சிங்க. 2Gயில் வந்து அந்த 1,72,000 போட்டுனே போவோம். அதை கூட அன்றைக்கி இருந்த எதிர்கட்சியில் இருந்தவங்களாம் அழகாக சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் சொல்கிறதுல ஒரு பிரச்சனை, தமிழ் பேசுகிறதுல ஒரு பிரச்சனை,
தரவுகள் பேசுறதுல பிரச்சனை, துறை சம்மந்தமாக பேசுறது பிரச்சனை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெறுப்பு அரசியல் திமுக மீது ஒரு ஒரு அது திமுக காரணமோ இல்லையோ, திமுக கரண்ட்டு போயிடுச்சு, திமுக கரண்ட்டு பில்லு ஏறிச்சு, இல்லை திமுக தப்பாக சொல்லுது, எம்எல்ஏக்கெல்லாம் விட்டு ஓடி வராங்க அப்படின்னு திமுக அண்ணா திமுக கூட பேசிச்சுன்னா கூட இல்லை உங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு, நீங்களும் அவங்களும் சேர பார்த்தீங்க. திமுக என்ன சொன்னால் குதிரை பேர அரசியல் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குது. திமுகவுக்கு வந்து அண்ணா திமுக மேலே பாசம், அண்ணா திமுக மேலே எனக்கும்லாம் கிடையாது. சூழ்நிலை வந்து 2 பேரையும் எதிர்கட்சியில் ஒன்றா உட்கார வச்சிருக்கு. சூழ்நிலை, இந்த சூழ்நிலை வரலன்னா அவங்க எதிரில் உட்கார போகிறதில்ல. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்காந்து சிரிக்கணும்னு அவர் தான் வேண்டுதில்ல கோயம்புத்தூரில் இருக்கிற கோயிலுக்கு, இல்லையே. சூழ்நிலை அப்போ இப்போ சூழ்நிலையில் அவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆனால் சூழ்நிலையே இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணிக்கு வர வச்சுக்கிட்டு காங்கிரஸோட பெருமை இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி கல்லாப்பெட்டின்னு பேசுனீங்க. ஆமாம் ஆமாம். இன்றைக்கி நாங்கள் மதிக்கிறோம். இப்போ நீங்கள் மதிக்கிறீங்க, வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட்டீங்க, அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தீங்க. அதை யாருன்னா கேட்டாங்களா சட்டமன்றத்தில்? சின்னத்தில் நின்னது அவங்க உதயசூரியன் திருப்பி ஜெயிக்கணும், முதலமைச்சராக ஸ்டாலின் வரணுன்ட்டு தான் காங்கிரஸில் 28 சீட்டு வாங்கினாங்க. அதுதான் நடந்துச்சு. அப்போல்லாம் வந்து பேசாமல் எங்கள் தலைவருக்கு எல்லாரையும் மதிக்க தெரியும். எது வேறு அணியில் இருக்கிறவங்கள இழுக்கிறதுக்கு பேர் மதிக்கிறது. வேறு அணியில் இருக்கிறவங்கள கொல்லப்புறத்தில் வந்து ஒரு குக்கர் சின்னத்தில் நின்றவர் வந்து குக்கரை தூக்கி வீசிட்டு அது மேலே இருக்கிற விசில் எடுத்துன்னு வந்துடுறது மதிக்கிறது. இதுதான் நீங்கள் சொல்லி கொடுக்குறது அடுத்த தலைமுறைக்கு. அப்போ இதுதான் மடைமாற்ற வேலை. பண்ண முடியாத ஒரு விஷயத்தை 59 வருஷமாக காங்கிரஸ்க்கு நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் நடத்தி காட்டணும் அப்படின்னா, இப்போ நேரு கேட்டார்ல, ரோசம் இருந்தால் தனியாக. ஆமாம், எங்கள் கூட நின்று ஜெயிச்சதுப்பா அது 5. அது 5ல் எங்கள் உழைப்பு இருக்குது. அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஏதோ நியாயமாக ஜெயிச்சா மாதிரி, நியாயமாக மக்கள் அவங்க ஓட்டு போட்ட மாதிரி பேசுகிறீங்க. இப்போ போர் நடக்குது சார், போர் மாதிரி சொல்லுவோம். 2 ராஜாக்குள்ளே சண்டை சார். ராஜா தோத்துட்டார். ராஜா தோத்தவுடனே சுற்றிக்கிற சிப்பாயெல்லாம் அந்த ராஜா கிட்ட போய் நின்னா அந்த சிப்பாய்க்கு என்ன பேர்? பருத்தி வீரன் படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த ராஜா வந்து இறந்து கீழே சாய்வார். 300 இங்கிலீஷில் 300. அதில் வந்து இந்த ஜெர்சிக்ஸ்னு ஒருத்தர் இது பண்ணிடுவார். லியோனாய்டஸ் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த தலை சாயும், ராஜாவோட தலை சாயும் போது இந்த சிப்பாய் கை கிட்ட வரும். என் அரசன் வந்து விழறத என்னால் ஏற்றுக்க முடியாமல் ஒரு சிப்பாய், அவனும் சாவ போகிறான், ராஜாவும் சாவ போகிறான், சிப்பாயும் சாவ போகிறான், செத்துட்டு வீரனாக வாழ்வாங்க. அதான் அந்த கதை. அந்த நொடியில் வந்து அவன் சொல்லுவான், ராஜா சொல்லுவார், உன்ன மாதிரி ஒரு வீரன் கூட போரிட்டதில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு. இவர் சொல்லுவார், உன்ன மாதிரி ஒரு ராஜா கூட சேர்ந்து நாட்டுக்காக போராடி உயிர் போகுதுன்றது எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு வரோம், இது வாய்ப்புன்ற மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஆங்கிலத்தில் அது லிரிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இவங்க கூட சிப்பாயாக இருந்து போராட்டம் பண்ணவங்க, தளபதியாவோ சிப்பாயோ அமைச்சராகவோ இருந்தீங்க. அந்த படைக்கு தலைவர், அந்த படைக்கு ராஜா மு.க. ஸ்டாலின். ஸ்டாலின் விழுந்தார், ஆனால் அரசியலை விட்டு ஓடி போகல. ஆனால் நீங்கள் பண்ணி இந்த அரசியலை விட்டுட்டு ஓடி போயிட்டு வேறு அரசியலை மாற்றி பேசிட்டு ஏதோ பருத்தி வீரர் ரேஞ்சுக்கு இன்றைக்கி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்தில். இதை யார் கேட்கணும்? இதை யார் அம்பலப்படுத்தணும்? திமுக பண்ணணும். ஆனால் திமுக பண்ணுறதில்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகளாச்சு சப்போர்ட் பண்ணிவிட்டு மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க. துதிபாடலை ஐயா மாரிமுத்து, அவரும் இதே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே, அவரும் இதே தமிழ்நாட்டில் தானே தண்ணி குடிச்சு வளர்ந்தார். அவருக்கு ஒன்று எப்படி எப்பயுமே மக்கள் பிரச்சனை தெரியுது சட்டமன்றத்தில். அப்போது நீங்களாம் சுயநலவாதிகள். அதுலேயும் பதிவு பண்ணதே 2 வாட்டி பதிவு பண்ணுறாரு ஐயா விஸ்வநாதன் சொல்லிட்டு நேரு சொல்கிறாரு. என்ன கவிதை எதனா எழுதுறீங்களான்ட்டு. அப்போ எவ்வளோ நேரம் வேஸ்ட்டு. அதாவது நேரு அவர்கள் 4 நிமிஷம் பேசுகிறாருன்னு ஐயா ஆதவ் சொல்கிறாரு, படித்ததையே திருப்பி படிக்கிறாரு அவர். அதை யார் சொல்கிறது? இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா மானாட மயிலாட ஆச்சரியக்குறி, மானாட மயிலாட ஆச்சரியக்குறி, அந்த ரேஞ்சுக்கு போக முடியும். விட்டா கவிஞர் வைரமுத்து மாதிரி இல்லை. எதுக்கு என்ன அவ்வளோ தமிழ் புலமையை காட்டுற இடமா அது? ஒன்று இப்படி பேசுகிறீங்க, எல்லாம் தமிழ் 84 ஏறி போகுது, தரிகிடத்துவம் ஆகுது தமிழ். அதனால் இதெல்லாம் வந்து இந்த டெம்பரரியாக அந்த புது பாசம் இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.